Hi viewers, welcome to Kalandi's channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது கரி லீஃப் சிக்கன். நம்ம கிட்ஸுக்கு வந்து கரி லீஃப் எப்படி கொடுத்தாலும் சாப்பிட மாட்டாங்க. ஸோ அது ஒரு பேஸ்ட் ஆக்கி ஒரு சிக்கன் ரெசிபி செய்கிறப்போ அவங்க கண்டிப்பாக அதை சாப்பிடுவாங்க. ரொம்ப அம்மியான ரெசிபி, ட்ரை பண்ணி பாருங்க. இது எப்படி செய்யணும், என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ்னு இப்போ நம்ம பார்க்கலாம். சிக்கன் 500 கிராம் எடுத்திருக்கேன், க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். இது கூட ஒரு கைப்பிடி அளவு கரி லீஃப் எடுத்திருக்கேன். இது இன்னும் நீங்கள் கூடுதலாக வேணும்னா கூட போட்டுக்கலாம். இது கூட இஞ்சி பூண்டு காஞ்ச மிளகாய், நீங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டாக வேணும்னாலும் எடுத்துக்கலாம். மஞ்சள் தூள், மல்லித்தூள் 2 டேபிள் ஸ்பூன், சீரகம் 1 டேபிள் ஸ்பூன். எப்பவுமே மல்லியை விட ஜீரகம் கொஞ்சம் குறைவாக எடுத்துக்கலாம். மிளகு 1 டேபிள் ஸ்பூன். மிளகு கொஞ்சம் கூடுதலாக எடுத்துருக்கிறனால நான் காஞ்ச மிளகாய் குறைவாக எடுத்திருக்கேன். இப்போ நம்ம இந்த மல்லி, ஜீரகம், மிளகு இதெல்லாம் வந்து சேர்த்து பேஸ்ட் ஆக்க போகிறோம். இது கூட சின்ன வெங்காயம் 1 கைப்பிடி அளவு, லெமன், தாளிக்கிறதுக்கு பட்டை கிராம்பு. இது வந்து அரைக்க போகிறது இல்லை, தாளிக்கிறதுக்காக எடுத்திருக்கேன். இது கூட நான் ஹிமாலயன் சால்ட் யூஸ் பண்ணி குக் பண்ண போகிறேன். நீங்கள் வேணும்னா ஆஸ் யூஷுவல் நம்ம போடுற சால்ட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். கோகோனட் ஆயில் குக்கிங்க்கு. இப்போ ஒரு பேஸ்ட் ரெடி பண்ணிடலாம். இந்த சிக்கனில் மிக்ஸ் பண்ணுறதுக்காக கரி லீஃப், ஸ்மால் ஆனியன், இஞ்சி பூண்டு விழுதாவும் சேர்க்கலாம். நான் வந்து இங்கே ஃப்ரெஷ்ஷாக எடுத்திருக்கேன். இதோட சேர்த்து அரைக்க போகிறேன். குழந்தைங்களுக்கு கொடுக்குறப்ப காரம் கொஞ்சம் குறைவாகவே இருக்கட்டும்னு நான் மிளகாய் குறைவாக தான் எடுத்திருக்கேன். மஞ்சள் தூள், மிளகு. மிளகு ரொம்ப நல்லது, நிறையா சேர்த்துக்க அளவுக்கு. இது கூட சீரகம். சீரகம் தூளாவும் நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா தூளாக கூட சேர்க்கலாம். நான் ஃப்ரெஷ்ஷாக நல்ல வாசனையாக இருக்குங்கிறதுக்காக ஃப்ரெஷ்ஷாக சேர்க்குறேன். மல்லித்தூள். வேறு எந்த எக்ஸ்ட்ரா மசாலாவும் நான் இதில் ஆட் பண்ணலை. இது கூட லெமன். லெமன் சேர்க்குறப்போ நமக்கு அந்த க்ரீன் கலர் நல்லா இருக்கும், நல்லதும் கூட. நான் இங்கே 1 லெமன் எடுத்திருக்கேன். கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். பாருங்கள், நல்ல பேஸ்ட் ரெடி ஆயிடுச்சு, க்ரீன் பேஸ்ட். இப்போ இதை நம்ம சிக்கனில் கலந்துடலாம். உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. நீங்கள் எப்பவும் சேர்க்குற ராக் சால்ட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். இது கூட நம்ம இந்த க்ரீன் பேஸ்ட் கலந்து ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சிடலாம் சிக்கனை. நீங்கள் இந்த மாதிரி கலக்கிறப்ப ஏதாவது ஒரு ஆயில், குக்கிங் ஆயில் உள்ளே சேர்த்துக்கலாம். ஆலிவ் ஆயில் சேர்த்துக்கலாம், இல்லை வேறு எந்த நீங்கள் யூஸ் பண்ணுற குக்கிங் ஆயிலும் உள்ளே சேர்த்துக்கலாம். நான் இங்கே 1 டேபிள் ஸ்பூன் கோகோனட் ஆயில் உள்ளே கலந்து ஒரு 30 மினிட்ஸ் ஊற வைக்க போகிறேன். ஆயில் சேர்க்குறப்போ அந்த மசாலா வந்து உள்ள சிக்கனுக்குள்ள நல்லா இறங்கும். 30 மினிட்ஸ் இது ரெஸ்ட்டில் வச்சுருங்க. இப்போ ஒரு பேனில் எண்ணெய் விட்டு தாளிக்க வச்ச பட்டை, கிராம்பு, பிரிஞ்சு இலையெல்லாம் சேர்த்து வதக்கிடலாம். அதுக்கப்புறமா நான் வெங்காயம் சேர்த்து அரைச்சனால இங்கே வெங்காயம் சேர்க்கலை. சிக்கன் அப்படியே உள்ள கலந்துடுறேன். கொஞ்ச நேரம் மூடி வைக்க வேண்டாம், லோ ஃப்ளேமில் வச்சு சூடாகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. பாருங்க, நல்லா க்ரீனிஷாக இருக்குது. இதுக்கப்புறமா டைட்டாக ஒரு மூடி வச்சு க்ளோஸ் பண்ணுங்கள். கேப் இல்லாத அளவுக்கு சிக்கன் வந்து வேகணும். பாருங்க, நான் பெரிய மூடியாக வச்சு கேப் விட்டு மூடலை, டைட்டாக க்ளோஸ் பண்ணேன்.
ஒரு 7 மினிட்ஸ் இப்படி குக் பண்ணதுக்கப்புறம் பாருங்கள் சிக்கன் எந்த அளவுக்கு வெந்திருக்கு. ஒரு 75% குக் ஆயிடுச்சு. இதே போல் திருப்பவும் மூடி வைக்க போகிறேன். இப்போ ஒரு 10 மினிட்ஸ் லோ ஃப்ளேமில் பாருங்கள் நல்லா குக் ஆயிடுச்சு. டைட்டாக கேப் இல்லாமல் மூடி வைங்க, பெரிய மூடி வேண்டாம். கொஞ்சம் அடிப்பிடிக்கிற மாதிரி இருந்தால் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு திருப்பி கூட நீங்கள் மூடி வைக்கலாம், குக் ஆகாத மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சுன்னா. பாருங்கள் நல்லா குக் ஆயிடுச்சு. இப்போது பாருங்கள் அந்த போன் விட்டு நல்லா வருது, சிக்கன் ஃப்ளஷ் வந்து போன் விட்டு வருது, குக் ஆயிடுச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சிடலாம். ஒரு ஹெல்த்தியான சிக்கன் ரெசிபி வந்து ரெடி ஆயிடுச்சு. கறி லீஃப் வந்து நம்ம எப்படி சேர்த்துக்கிட்டாலும் உடம்புக்கு நல்லது. இதை ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப்